நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி, ஜூலை மாதம் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தையலம். திதி இன்று அதிகாலை 2:35 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 6:09 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:58 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:09 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள், இன்று நீங்க தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். தொழில் மற்றும் வியாபாரத்தால் ஆதாயம் பெருகும். கற்பனை வளமும் கண்டிப்பாக பெருகும். இனிய பயண சுகம் ஏற்பட கொடுங்க. பல வகையில் யோகம் வரக்கூடிய சூழலும் இருக்கும். பணவரவு சீராக இருக்கக்கூடும். புதிய நண்பர்கள் அமைய கொடுங்க. ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து வெற்றி பெறுவீர்கள். சுய மரியாதையும் அந்தஸ்தும் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. கடினமான முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும். தொழில் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணியின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று முடியாத காரியங்களையும் முடித்து காட்ட முடியுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நினைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்க வாழ்க்கையில் அந்தஸ்து உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் மட்டுமே நெருக்கடியை கொடுக்கும். பார்த்து பக்குவமாக இருக்க வேண்டும். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று கற்பனை திறன் அதிகரிக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வசூலாக வேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். ஆதாயமும் கண்டிப்பாக பெருக கொடுங்க. கற்பனை பலமும் இன்று பெருகக்கூடும். என்று உங்களுக்கு இனிய பயண சுகம் கண்டிப்பாக கொடுங்க. பல வகையிலும் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். பரணி. இன்று புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சுய மரியாதை இன்று வெளிப்படக்கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். பண தட்டுப்பாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வசூலாக வேண்டிய பணம் கண்டிப்பாக வசூலாகி விட கொடுங்க. கிருத்திகை. என்று இதமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். குடும்ப சூழ்நிலை சரி கட்டி விடுவீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இனிய பயண சுகம் ஏற்பட கொடுங்க. பல வகையிலும் இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்று பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். ரிஷபம் ராசினியர்கள், இன்று நீங்க பண பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கை கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும். தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நினைவாகுங்க. வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று முன் கோபத்தை குறைத்துக் கொண்டால் நன்மை ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்க கொடுங்க. அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். பிள்ளைகளிடம் கனிவாக நடந்து கொள்வது நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கௌரவம் உயரும் நாள் என்று சொல்ல முடியும். மற்றவரிடம் நல்ல மதிப்பும் இன்று ஏற்பட கொடுங்க. உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கி விடுவீர்கள். எண்ணிய பொருட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிலும் அவசரம் காண்பதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதி விட கொடுங்க. காதல மட்டுமே சிரமம் இருக்கும். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் பச்சை நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை இருக்குங்க. சில இடங்களில் பார்த்து தான் பேச வேண்டும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சிலதை எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க பாருங்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. இன்று நீங்க ஏனோதானமாக இருக்க வேண்டாம். கவனம் கொள்ளுங்கள். ரோகிணி. புது முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். கௌரவம் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பார்த்து பேசுங்கள், அது போதும். மிருக சிரிஷம். நன்மைகள் தேடி வரக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முன்கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லது. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தெளிவாக சிந்தித்து எதிலும் ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டிருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். அனைத்து முயற்சிகளிலும் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் ஏற்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சி பொங்குங்க. தாயின் கருத்துக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்க்கையில் உயர்வு உண்டாகக்கூடும். வங்கிகளில் கடன் பெறக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அக்கம் பக்கத்துடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகி செல்ல கொடுங்க. கவனமாக பணியில் ஈடுபடுங்கள், வெற்றி உண்டாகும். மனம் மகிழும்படியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். உத்தியோக மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடும். அவசர பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நிதானமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டு பின்னர் எல்லாம் சரியாகும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். கவனம் இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை என்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். நட்பு மத்தியில் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாளிட சொல்ல முடியுங்க. கடந்த கால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். திருவாதிரை. இன்று உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. தர்ம காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. உறவுகளிடம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. புனர்பூசம். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். நல்லது எது கெட்டது எது என்று யோசித்து பார்த்து முடிவெடுப்பது நல்லது. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இழுபறியாக இருந்த காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. நல்லதொரு சாதகமான பலன் ஏற்படக்கூடும். சில இடங்கள்ல பார்த்து பேசுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். கண்டிப்பாக முயற்சிக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று நீங்க எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாற்றத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள்.
மனைவி, குழந்தைகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி தரும்படி நடந்து கொள்வார்கள். மனமகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். எதிலும் உங்களுக்கு இனிமை குறிப்பிடுங்க. மற்றவரிடம் காரியங்களை சாதிப்பது கண்டிப்பாக சுலபமாக இருக்கக்கூடும். நல்லதொரு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வீண் விவாதங்களை தள்ளி வேண்டாம். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். செயல்களில் முன்கோப்பத்தை நீங்க தயவு செய்து தவிர்த்து விட வேண்டும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக தடை நீங்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மற்றவருடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. காரிய அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்தது நல்லபடியாக நடக்குங்க. என்று பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்கும். பெண்கள் இன்று ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கச்சிதமாக காரியம் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அமைதியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு சரியாகி நிம்மதி ஏற்படக்கூடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும். பூசம். எதிர்காலத்தை குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். தடைகள் விலகி இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். தொழில்நுட்ப அறிவை நீங்க அதிகப்படுத்துவீர்கள். இன்று நீங்க எதையும் ஆலோசித்து முடிவெடுப்பது மிக நல்லது. காரிய அனுகூலம் கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. ஆயில்யம். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். தாயின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். தந்தையிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெறுவீர்கள். எதிலும் இனிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. முன்கோப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். இன்று உங்களுக்கு எதிலும் நல்லவைகள் நடைபெறும் நாளென்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. சிம்ம ராசினியர்கள் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். எதையும் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். குடும்பத்தாரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள். மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தோல்விகளை கண்டு தோண்டு விடாமல் வெற்றிக்கான படிகளில் ஏறுங்கள். உடல் சோர்வு கொஞ்சம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. இதமான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது மட்டும் கவனமாக அனுப்ப வேண்டும். பாதுகாப்பு குறைபாடுகளை சரி செய்து கொள்ள வேண்டும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கிடைப்பில் இருந்த கடன்கள் அனைத்தும் பைசலாக கூடும். உங்கள் பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் மற்றவர்கள் நினைக்க கொடுங்க. செம்ம ராசினியர்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். அளவுடன் பேசுவது மட்டும் ரொம்ப நல்லது. உங்களது உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். வாகனங்களை செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காதலில் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்களை சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. முடிந்தளவு அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு
எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியுங்க. குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். வியாபார நோக்குடன் இன்று நீங்க காணப்படுவீர்கள். சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனமாக அனுப்ப வேண்டும். போரும் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். வீண் விவகாரங்களில் தயவு செய்து கலந்து கொள்ள வேண்டாம். பஞ்சாயத்துக்கள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று மனம் இறுக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரம். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அபாரமான திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். வாழ்க்கை தரத்தையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வர கொடுங்க. இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள். இந்த அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். கன்னி ராசினியருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்லவைகள் எல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்குங்க. முயலுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. இன்று ஓரளவு கொஞ்சம் சுமாரான நாளாக இருக்கும். அதனை நீங்க நல்ல விதத்திலும் பயன்படுத்திக் கொள்ள முடியுங்க. இன்று அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். திறமையானவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். சுய நம்பிக்கையால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அனைவராலும் இன்று நீங்க மதிக்கப்படுவீர்கள். இனிய பேச்சுக்களால் இன்று லாபம் கிடைக்க கொடுங்க. பணவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். பல வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக கொடுங்க. இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமான நல்ல பலனை கொடுக்கும். பணவரவும் சீராக இருக்க கொடுங்க. தெளிவான முடிவெடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் விவகாரங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். சாதகமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கடினமான வேலைகள் கூட சுலபமாக முடிய கொடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். மனோதைரியம் அதிகரிக்கக்கூடும். புத்தி தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். தொழிலும் திருப்திகரமாக நடக்குங்க. தொழில் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் என்று அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் வரக்கூடும். அக்கம் பக்கத்தில் கூட நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். ஆசைகள் கனவுகள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். இன்று காதல கொஞ்சம் குளறுபடிகள் இருந்தாலும் பெண்ணு சரியாக கூடும். காதலை நீங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக அணுக வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு அரசாங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய பேச்சில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. செயல்களில் கூட கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பல வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. அஸ்தம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்குங்க. மனோதைரியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். புத்தி தெளிவின்றி ஏற்படக்கூடும். தொழிலில் நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. இன்று நீங்க சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. சித்திரை. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இன்று காரியங்கள் ஓரளவு கைகூடிவிடும். சுய நம்பிக்கையால் வெற்றி ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். கடினமான வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு மனம் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல அனுகூலம் உண்டாகும். இந்த நாள் உங்களுக்கு பணவரவு கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எண்ணுதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறிவிடக்கூடும்.
மனைவியிடம் அன்பை வெளிப்படுத்தி காரியங்களை கச்சிதமாக சாதித்துக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் பயணங்களிலும் பணிகளிலும் தடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வெட்டி செலவுகளோ அல்லது பண இழப்போ ஏற்படலாம், கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களால் ஆதாயம் குறையுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியருடன் இருந்த கருத்து வேற்றுமை குறைந்துவிடக்கூடும். வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாக கொடுங்க. பிள்ளைகளுக்காக கடுமையாக பாடுபடுவீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்தும் செல்ல கொடுங்க. எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வாகனங்களை இயக்கும் பொழுது நிதானம் இருக்கட்டும். சந்தோஷமான நிலை கண்டிப்பாக காணப்படும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்கக்கூடும். துலாம் ராசினியர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். காதல மட்டுமே சிரமம் இருக்கும். நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அரசாங்க தேர்வில் தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. என்று நீங்க பணிகளை வேக வேகமாக முடித்து காட்டுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனம் இருந்தால் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. வெற்றிக்கான சூழல் அற்புதமாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இந்த நாளை நீங்க இனிய நாளாக கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். விசாகம் திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு உண்டாக கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. தடை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக செயல்படுங்கள். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழகுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். சுகக்குறைவும் பேரிழப்பும் கொஞ்சம் ஏற்படும். சில இடங்களில் பார்த்துக் கொள்ளுங்கள். பண இழப்பு கொஞ்சம் ஏற்படக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பெரியோரையும் அதிகாரிகளையும் மதித்து நடப்பது மிக நல்லது. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வருங்க. வியாபாரத்தில் செலவுகளை நீங்க கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கனிவுடன் நடந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடுங்க. எடுத்த காரியம் சிறப்பாக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். முட்டி போராடி என்று எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தடைகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். குடும்பத்தில் சுபகார பேச்சுக்கள் சிறப்பாக இருக்க கொடுங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனையே கொடுக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழல் உருவாக கொடுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள். கணவன் மனைவி ஒருவருடைய பேச்சு மற்றவர்கள் கேட்பதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை சிறப்புடன் அமைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். பெண்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விட முடியும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக எதிரும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைதிவிடக் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண்
7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். எதிர்பார்த்த லாபமும் ஒரு பக்கம் வரக்கூடும். வியாபார செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்க கூடுங்க. இன்று தாயின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுடைய வீட்டு தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இருந்தாலும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அனுஷம். குடும்ப உறவரிடம் நிதானித்து பேச வேண்டும். பண வரவு ஓரளவே திருப்தியை கொடுக்குங்க. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தைரியம் உண்டாக கூடும். இன்று உங்களுக்கு மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்யும் நாளாக எந்த நாள் இருக்க கொடுங்க. கேட்டை. நிர்வாக சீர்களை சரி கட்டி விடுவீர்கள். மனதிற்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பாராட்டும் புகழும் இன்று ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு விழியுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலட்சிய போக்கு மட்டும் கைவிடுங்கள். தனுசு ராசினியர்கள் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையும் தள்ளி போட வேண்டாம். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. குடும்ப சுகம் இன்று கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரியவர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் இருந்த தயக்கம் பயம் கண்டிப்பாக நீங்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளிநாடு செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய பொறுப்புகள் அதிகரிக்க கொடுங்க. நன்மைகள் ஓரளவு கிடைக்க பெறுவீர்கள். காரியத்தில் தடை தாமதம் கண்டிப்பாக நீங்குங்க. வழக்கு விவகாரங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் விலகி செல்ல கொடுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றிகரமாக எதிலும் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்குங்க. வீண் கவலை ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். அடுத்த விஷயங்களை தலையிடுவதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் இன்று நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் அடைப்பீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை மிகவும் திருப்தியுடன் செய்து முடிப்பீர்கள். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்குங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாக இருக்க வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கல்வியில கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஒரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தேவையான பண உதவிகள் கிடைக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகளை சிறப்புடன் ஏற்றுக்கொண்டு அற்புதமாக வழிநடத்துவீர்கள். எதிர்ப்புகள் விலகி செல்லக்கூடும். பொருளாதாரமும் உயர கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். போராடும். ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அலட்சியம் வேண்டாம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. கட்டுப்பாட்டுடன் இன்று காணப்படுவீர்கள். வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். முயற்சிகள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திராடம். காலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பணியின் காரணமாக வேலைக்கு உணவு அருந்த முடியாத நிலை இருக்குங்க. கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். எதிலும் தயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பய உணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பல சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி பண்ணுங்கள். மகரம். மகரம் ராசினியர்கள் இந்த அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. நிறைவேறாத பணி கண்டிப்பாக நிறைவேறும்.
தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அளவில் சூழல் உருவாகிவிடுங்க. அதனை நீங்கள் சிறப்பான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பண தேவைகளை கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவர் என்ன வேண்டுமோ அதனை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. கடினமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். ஆரோக்கியம் மற்றும் சேவை பணிகள் மேம்படக்கூடுங்க. பதவி உயர்வு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பல வழிகளிலும் உங்களுக்கு பணம் வரக்கூடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படக்கூடும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சுபகாரியங்களை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடும். சந்தோஷமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதிலும் உங்களுக்கு பெருமை உண்டாக கொடுங்க. எந்த வேலையும் எளிமையாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்க முடியுங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மட்டும் நன்மை கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய விரிசல் விலகி செல்லக்கூடும். நட்பு மத்தியில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். இன்று உங்களுக்கு முயற்சியை கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. ஏனோதனமாக இருந்த நிலையும் மாறக்கூடுங்க. இன்று சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்ட முடியும். காதல மட்டுமே குழப்பம் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பீர்கள். காதல கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மாற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் நிலை கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கும். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்க கொடுங்க. நுணுக்கமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். எந்த வேலையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ அதனை வாங்கி போட முடியும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்டம். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலை இருக்கும். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். எந்த வேலையும் நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் மனதிற்குள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக சரியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக்கக்கூடும். சுய தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். பயப்பட வேண்டாம். அரும்பாடுபட்டு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கும்பம் ராசினியர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. நெருக்கமான சூழல் கண்டிப்பாக உருவாகக்கூடும். எல்லோரும் மனிதரும் இன்று இடம் பிடிப்பீர்கள். பணியின் காரணமாக வேலைக்கு உணவருந்த முடியாத நிலையிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குறிக்கோளோடு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கொடுங்க. பணிகளை இன்று நீங்க மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பயணத்தின் காரணமாக சில இழப்புகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. தேவையில்லாத பயணங்கள் வேண்டாம். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வர கொடுங்க. நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த தகவல்கள் கண்டிப்பாக வர கொடுங்க. மனம் மகிழும் சூழலும் இன்று ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் மூலம் லாபமும் கிடைக்கக்கூடும். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். பெண்கள் என்று
அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். பெண்களுக்கு மன நிறைவான நாளாக எந்த நாள் இருக்க கொடுங்க. பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. காதல நெருக்கடியில் இருக்குமே தவிர கண்டிப்பாக கைகூடும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று எதிர்காலம் மிகவும் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் தட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சதயம் என்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு காண்பீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று நீங்க வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. அனைவரிடத்திலும் இன்று நீங்க பாகுபாடுடன் பழகாமல் சரிசமமாக பழகுவீர்கள். அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். மீனம் ராசினியருக்கு பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. முயற்சியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. டென்ஷனை மட்டும் உண்டாக்கி கொள்ள வேண்டாம். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மீனம் ராசினியர்கள் என்று கொஞ்சம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. விரும்பிய விஷயங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மனைவி பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்திலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்ப தகுந்த அநேக நண்பர்களின் நட்பு கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது சேவை ஏற்படக்கூடும். லாபம் சீராக வரக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற கொடுங்க. வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். எல்லா துறைகளிலும் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீர்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லைங்க. மேல் அதிகாரியுடன் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்க கொடுங்க. குடும்ப உறவுகள் கண்டிப்பாக பலப்படுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லோரிடமும் நிதானமாக பேசி காரியங்களை சாதித்து காட்ட முடியும். கணவன் மனைவிக்கிடையே சகஜமான நிலை நீடிக்க கொடுங்க. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலில் சுலபமாக ஜெயிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாக செயல்பட வேண்டாம். சுலபமாக ஜெயிக்க முடியும். கல்வி அற்புதமாக வரக்கூடுங்க. பிடித்தமான கல்வியையும் அமைத்துக் கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று எல்லோரிடமும் கவனமாக பேசுவது நல்லது. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. குழப்பங்கள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போட்டி வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வீர்கள். நம்பக தகுந்த அநேக நண்பரின் நட்பு கிடைக்குங்க. பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். சுய நம்பிக்கை கண்டிப்பாக கொடுங்க. இன்று ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முன்கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உத்திரட்டாத்தி
கவனமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வியாபாரத்தை தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புத்தி தெளிவு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் போட்டிகள் ஓரளவு விலகி செல்லக்கூடும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு திறமைகள் பளிச்சிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி, எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். அனைவராலும் மதிக்கப்படுவீர்கள். இணைய பேச்சுக்களால் நன்மைகள் நடைபெறக்கூடுங்க. லாபம் சீராக வரக்கூடும். முன்கோப்பத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வேலை நிமித்தமாக பயணிகள் சென்று வருவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடுங்க. அனுகூலமான நல்ல பார்வை ஏற்படக்கூடும். இழுபறியாக இருந்த காரியங்கள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.